ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிசி எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி தரப்புல இருந்து அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி 2025ல குரூப் 4 கண்டிப்பாக நடக்கும். அது இந்த டிசம்பர் ஆனுவல் பிளானர்லயே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றோம்னா, நீங்க ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2024 நடந்துச்சு பார்த்தீங்களா, ஜூன் மாதமா. அந்த எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட் வந்து அக்டோபர் லான்ச் ஆக போகுது. ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அக்டோபர்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான். அப்போ கம்ப்ளீட்டடாக 2025 குரூப் 4 கண்டிப்பாக நடக்கும். இன்னும் நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து படிக்க இப்போ கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணலைனாலும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, ஒரு சின்ன முக்கியமான அலர்ட்லாம் கொடுத்துட்றேன். இந்த 2024 எண்டுக்குள்ள இதெல்லாம் நீங்கள் போர்ஷன் கவர் பண்ணிட்டீங்கன்னா 2025 குரூப் 4க்கு நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டியான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னா, இப்போ 2024 இப்போ செப்டம்பர் மாதம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சைடு ஒரு 4 மாதம், கிட்டத்தட்ட 110 டேஸ், 110 நாட்களுக்கும் அதிகமாகவே இருக்குது. ஆஃப்டர் மே ஜூனுக்கு மேலதான் நமக்கு என்ன ஆகும், மேபி குரூப் 4 வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண. லாஸ்ட் இயர் வந்து ஜூன்ல தான் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ மேபி 2025லயும் ஜூன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா மேபி இருக்கலாம். ஓகே, ஆனா 2025ல கண்டிப்பா குரூப் 4 இருக்கு. அப்ப சாலிடா நமக்கு 6 to 8 months டைம் இருக்கிறதுனால இந்த 2024ல முடிஞ்ச அளவு தமிழ் போர்ஷனையும் மேக்ஸையும் ஓரளவு முடிச்சிருங்க. உதாரணத்துக்கு தமிழ் புதிய புக் 6, 7, 8, 9, 10 தரவா இருக்கணும். 11, 12 சிலபஸ் வைஸ் முடிச்சு விட்டுருங்க. மேக்ஸ் டாபிக் வைஸ் மேக்ஸை பொறுத்தளவு முடிக்கணும்னு போக வேண்டாம். அதை ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியா போகும். என்ன பொறுத்தவரையும் புதிய புக்கை கம்ப்ளீட்டடா முடிச்சிருங்க இந்த 4 மாசத்துல, 6லேருந்து 12 வரைக்கும். மேக்ஸை வந்து சைடு பை சைடு பார்த்துட்டே வாங்க, டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன் இதை சொல்றோம்னா, 2025 வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா 24 டிசம்பர்ல வந்து 2024 டிசம்பர்ல ஆனுவல் பிளான் விட்டுருவாங்க. அப்ப அந்த டயத்துல தயவு செய்து நண்பர்களே, கால்ஃபர் இந்த மாதம் டென்டேட்டிவ் மந்த் அந்த குறிப்பிட்ட மாதத்துல நடக்கும்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வேக வேகமா அடுத்து படிச்சாலும் வேக வேகமா மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாவே இருக்கு. ஓகே, பதட்டம், பதறிய காரியம் சிதறும் மாதிரி பதட்டத்தோட நம்ம வந்து அப்பியர் ஆகும். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, 2024 முக்கியமான அலர்ட் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த 4 மாசத்துல தமிழ் போர்ஷன் கம்ப்ளீட்டடா முடிச்சிடணும். முடிஞ்ச அளவு மேக்ஸ் போர்ஷனை கவர் பண்ணிட்டே வந்துடும். 2025 ஜனவரில இருந்து நீங்க ஜிஎஸ் கொண்டு போகலாம். சைட் பை சைடு என்ன பண்ணலாம், ரெகுலரா நம்ம 4 மாசம் படிச்ச தமிழை அகைன் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஓகே, 2 பார்ட்டா பிடிச்சுக்கோங்க. தமிழ் மேக்ஸ் ஒரு பார்ட், ஜிஎஸ் ஒரு பார்ட். பார்ட் நல்லா தெளிவா முடிங்கன்னா 125 கொஸ்டின் அங்கதான் இருக்கு. அதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து சயின்ஸ் சோசியலை கவர் பண்ணிட்டே இருக்கும்போது இதை ரிவிஷன் பண்ணிட்டே வரலாம். இந்த மெத்தட் வந்து நல்லபடியா சூட் ஆகும். 2025 கண்டிப்பா குரூப் 4 நடக்கும். அதுக்கு இது சான்று. ஓகே, அக்டோபர்ல குரூப் 4 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு சொல்லி டிஎன்பிசி தரப்புல இருந்து அவங்க வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்டேட் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு அவ்வளவுதான். நம்ம ரெடி ஆகலைன்னு வைங்களேன், அவங்க அப்டேட்டுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்டேட் கொடுக்காத மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கே கால்ஃபேர் வந்துடும். அப்புறம் 85 நாள் வரன்னு ஏன்னா இருக்கிற மெட்டீரியல்லாம் அள்ளி போடுவீங்க. தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம இந்த வீடியோல சொல்லிடுவோம். மெட்டீரியல் அதிகமா தயவு செய்து சேர்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு அகாடமி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் 1 by 1 வந்து 1, 2 ஒன்வேர்டு வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வெளியே இருந்து சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம். நம்ம அந்த 1, 2 விஷயத்த பார்த்துட்டு ஐயோ இங்க கம்மியா டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த அகாடமில, அந்த அகாடமில இன்னும் அதிகமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மைண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாதுங்க. இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மெட்டீரியல் அதிகமா சேர்த்து வைக்காதீங்க. முடிஞ்ச அளவு இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எடிஷன் தமிழ் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2019 எடிஷன்ல ஒரு 5 டேட்டா அதிகமா இருக்குது. 2023ல பாத்தீங்கன்னா ஒரு 2 டேட்டா கம்மி ஆகுது. அதுல இருக்கிற டேட்டா இதுல இல்ல, இதுல இருக்கிற டேட்டா அதுல இல்ல. இதை கம்பேர் பண்ணும்போது இது 2019 கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கு. அப்படி இருக்க போது நம்ம அகாடமி வைஸ் பார்க்கும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஏ டு இஜெட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வெளி சோர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணலாம். இப்போ மெட்டீரியல் வந்து ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல மாதிரி அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பாங்க. நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா, முதல்ல தமிழ் புக்கு கம்ப்ளீட்டா, அது எந்த எடிஷன் புக்கா இருக்கட்டும் தமிழ் புக் கம்ப்ளீட்டடா நம்ம ஸ்டடி பண்ணிடணும். யூடியூப்ல ஒன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரண்ட் அப்டேட் படிக்கும் போது இது சார்ந்த பாரதியாரோ பாரதாசனோ ஒரு பேப்பர் கட்டிங் வந்து அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல, அதை நோட் பண்ணிக்கணும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம எடுக்கணும்னு நினைச்சா இன்னும் 2-3 வருஷம் கூட வளவலன்னு எடுத்துட்டு போயிடலாம். தேர்வை கிராக் பண்றதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும். டூ மச் ஆஃப் மெட்டீரியல் என்னைக்குமே ஆபத்து தாங்க. இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா உதாரணத்துக்கு சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சேனல் போடுவாங்க, அடுத்த சேனல் இதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாம போடுவாங்க. என்னடா இது அது சம்மந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடாது. ஒன்னு ஃபாலோ பண்ணாலும் தரமா, அது ஸ்கூல் புக் எந்த எடிஷனா இருக்கட்டும், ஒன்லைனர் வீடியோ கிளாஸஸ் பார்க்க போறீங்க, அது போக ஒரு அகாடமியோட டெஸ்ட் பேஜ், இந்த திங்ஸ் தான். எக்ஸ்ட்ராவுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க வளவலன்னு சேர்த்து வச்சா எந்த இதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா காலம்ன்றது ரொம்ப குறுகிய காலம் தான்.
நம்மளுடைய ஃபோக்கஸ் 1 நாள் பெஸ்ட்டாக இருக்கணும். 1 நாளும் 10 தடவை படிக்கணும். ஒரு அகாடமினாலும் 10 தடவை படிக்கணும். ஒரே டைம் சமச்சீர் புக்கா 10 தடவை படிக்கணும். அந்த மாதிரி மனநிலையை வச்சுக்கோங்க. தயவு செய்து சொல்றேன், ஸ்டார்டிங்லேருந்து ஒன்லைனரா படிக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க. கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தா தான் அது மார்க் பேசும். நீ ஒரு வரி வினாக்களா படிச்சேன்னா கண்டிப்பா மாட்டிக்கிருவ. பொருந்தாதது கூற்று ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த ஒரு வரி வினாக்கள் படிச்சாலாம் வச்சுக்கோங்க, முடிஞ்சுச்சு. பிலோ 150 தான் இருப்ப. கட் ஆஃப் ரீச் பண்றது 175 வரும். ஸோ இந்த தப்ப தயவு செய்து பண்ணாதீங்க. இது ஸ்ட்ராங்கான மெசேஜா சொல்றேன். டூ மச் ஆஃப் மெட்டீரியல் வேண்டாம். அதே போல ஒரு வரி வினாக்களாவே ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருடைய கொஸ்டின் குவாலிட்டி வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலம் போய் இந்த காலம் வந்து கொஞ்சம் வேற லெவல்லயே கொஸ்டின் கேட்கறாங்க குரூப் 4ல. அப்ப காலத்துக்கு ஏத்தாற்போல உன்னை தயார்படுத்து. ஓகே, இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத. 2024க்குள்ள இந்த தமிழ் மேக்ஸை மட்டும் முடிச்சிரு. 2025ல ஆனுவல் பிளான் படி ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஒரே அட்டம்ப்ட் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து குரூப் 2 குரூப் 1 படிப்படியாக வாழ்க்கையில் மென்மேலும் போகணும். ஒரே நிலையில இருக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் நல்ல தகவலோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.